சந்தோஷமான ஒரு நாள் இது. ஏன்னா வந்து நாங்கள் ட்ரெயிலர் லான்ச் முன்னாடியே ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடியே வந்து எங்களுடைய ஆடியோ சீக்கிரம் முன்னாடி வந்துருச்சு. அப்புறம் ட்ரெய்லரும் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டவுடனே வந்து நான் சந்தோஷம் ஃபோன் பண்ணி பேசினேன். பயங்கர சந்தோஷம் எனக்கு. அப்புறம் ட்ரெய்லரும் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஒரு பிடிக்கிற ஒரு சினிமாவை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அது மக்கள் வந்து முறையாக ஆதரவு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் லெவல்லே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து என் லைஃப்பில் எல்லா படமும் ஸ்பெஷல், இந்த படமும் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து நான் வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் ரீப்ரொடியூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். நான் பார்த்த மனிதர்களுடைய சோகம், பாசம், கொண்டாட்டம், சந்தோஷம், அவங்களுடைய பாலிடிக்ஸ், இது எல்லாமே வந்து நான் இதில் பதிவு பண்ண நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஸ்கிரிப்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து ஞானல் சார் இல்லை பிரபு சார் அவங்க கிட்ட கொடுக்குறப்ப வந்து ஆர்டிஸ்ட் சம்மந்தமாக பேசினுக்கிறப்ப வந்து கார்த்தி சார் படிச்சுட்டு வந்து இதை ஏன் நான் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன் அவர் பண்ணால் ஏன் எதனால் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு புது ஆக்டர் பண்ணுறதை விட வந்து இது மாதிரி ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆக்டர், அப்புறம் வந்து நல்ல நடிப்புனால வந்து அவருக்கு தெரியும், அவர் செம சூப்பராக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒன்று ஒரு ஆக்டர் வந்து என் படத்தில் நடிக்கிறது மூலமாக ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைக்குது எனக்கு. நான் பேசுகிறத டிஸ்கஷன் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகுது. அப்புறம் வந்து அது வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து நான் பேசுகிற கருத்தை கொண்டு போய் சேர்க்கோன்றது வந்து நான் முதல்ல கான்ஃபிடென்ட்டாக நம்பினேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, ஒர்க் பண்ணுறப்பவும் சரி, எங்களுடைய ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இன்னோவேட்டிவாக வந்துட்டு இருக்குதுன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதோட அவுட்புட்டும் வந்து ப்ரொடக்ஷனுக்கும் சரி, எனக்கும் சரி, என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமாவாக மாறி இருக்கு அப்படின்றது தான் இதோட மெயினான ஒரு சந்தோஷமான விஷயம். என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஏன்னா வந்து கேமராமேன் முரளி சார், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம், எடிட்டர் பிரவீன் சார், அப்புறம் வந்து ஸ்டண்ட் அன்பர், இந்த மாதிரி வந்து என்னுடைய டெக்னீஷியன்ஸ் கூட வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. என்னுடைய ஒவ்வொரு லெவல்லையும் வந்து செம சூப்பராக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் வந்து என்னென்னா அவர் ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா எனக்கு பிடிச்சது பிடிக்கல அப்படின்றது வந்து என்னால் ஓப்பனாக பேச முடியும். இதுதான் இந்த நான் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸு. எனக்கு பிடிக்கலன்னா பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு அப்படின்றது ஓப்பனாக பேச முடியும். இது வந்து நிறைய பேர்கிட்ட பேச முடியாது. அந்த மாதிரியான டெக்னீஷியன்ஸ், இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்டு கூட மெயினாக வந்து அந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்ச, எனக்கு ரொம்ப பழகினேன். அவங்க கூட நான் வந்து சந்தோஷமாக இருந்தேன். என்னோடய 71 நாள் நான் ஷூட்டிங் டேஸில் வந்து அவங்க கூட நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். நான் நினச்சதை, நான் எழுதுனதை வந்து எடுக்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக எல்லாரும் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருமே வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இது சென்னையோட மக்களுடைய கலாச்சாரத்தையும் கொண்டாட்டத்தையும் அவங்களுடைய அரசியல் பாலிடிக்ஸ் தன்மையும் வந்து பதிவு செய்கிற படமாக இருக்கும். இது சென்னைக்கான படம் மட்டுமே கிடையாது. எளிய மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குது. இது வந்து வெறும் சென்னைக்கான பாலிடிக்ஸ் மட்டுமே கிடையாது. எல்லாருக்குமான பொதுவான ஒரு பாலிடிக்ஸ் எடுத்து நம்ம பேசியிருக்கோம். எல்லாருக்கும் பிடிக்கிற சினிமாவாக நிச்சயமாக அது இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தாருக்கு, ஞானல் சாருக்கு, பிரபு சார், அப்புறம் தங்கப்பிரபு சார், சக்தி சார், அப்புறம் வந்து அரவிந்த், அப்புறம் பிரகாஷ் சார், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு சினிமாவை எடுக்கிறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்த நிறுவனத்திற்கு ரொம்ப நன்றி. இந்த சாங்கும் ட்ரெய்லரும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, இங்கே சாங் ட்ரெய்லர் எதுவும் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணலை. சாங்ஸ் மட்டும் வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களோட ஐடியா. உங்கள் முன்னாடி வந்து பாடலை பாடி நிகழ்த்தி காட்டுவாங்க. கூப்பிடலாமா அவங்கள? ஓகே, நான் கொஞ்சம் பரவாயில்ல பேசுவேன், அதை கட்டுக்காதீங்க. முதல் பாடலை வந்து திருவாளர் கானாபாலா அவர்கள் வந்து துவக்கியிருப்பார். இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனை வந்து நான் மேடை கூப்பிட்றேன். என்னுடைய நண்பர், ரொம்ப சந்தோஷமான, இவங்க கூட ஒர்க் பண்ணுறப்போ அவ்வளோ சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். வணக்கம் மாமே. இந்த படத்தோட சவுண்ட் ட்ராக் வந்து ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணோம். ஆக்சுவலாக நிறைய மூவிஸ் நான் தனியாக ஒர்க் பண்ணிட்டு அப்புறமா கூப்பிட்டு காமிப்பேன். இதில் வந்து ஒன்றாவே ஒர்க் பண்ணி முடித்தோம். அது செம ஜாலியாக இருந்தது. சிட்னியில் நான் ஒரு ஆர்கெஸ்ட்ராவோட ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அட்டகத்தி டைமில் வந்து சும்மா ஒரு மெயில் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஒரு கிராமி வின்னிங் மாஸ்டரிங் இன்ஜினியருக்கு சிட்னியில். அவர் வந்து நம்ம கானா அப்புறம் பறை இசை அதோடைய சவுண்டெல்லாம் கேட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க வந்து முன் வந்தாங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர் வந்து லியோன் ஜவாஸ்ன்னு சொல்லிட்டு பல கிராமிஸ் வின் பண்ண, அப்புறம் இந்த லேடிக்காக அவங்களோடலாம் ஒர்க் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டரிங் இன்ஜினியர்.
அதுக்கப்புறம் வந்து அந்த லிங்க்கில் வந்து நிறைய பெரிய பெரிய மியூசிஷியன்ஸோட கான்டாக்ட் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறமா நிறையா படங்களுக்கு நாங்கள் இந்தியாவிலேருந்தும் ஆஸ்திரேலியாவிலேருந்தும் நிறையா ரெக்கார்ட் பண்ணோம். அப்புறம் கானா பாலாவோட வந்து ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக்கில் வந்து நாங்கள் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். இதுலேயும் வந்து ஒரு கிரஹாம் ஜெஸ்ஸின்னு சொல்லி ஒரு கிளாரினட் லெஜெண்ட், அவர் வந்து சிட்னியில் இப்போ செட்டில் ஆகிருக்காரு. அவர் வந்து இப்போ கானா பாலாவோட ஒரு சாங்கில் வந்து வாசிச்சிருந்தார் கிளாரினெட்டு. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ரெக்கார்டிங் இருந்தது. ஆக்சுவலாக இங்கேருந்து சிட்னிக்கு போயிட்டு அங்கேருந்து கானா பாலா ஃபாரின்லேருந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம் இங்கே. அப்புறம் இங்கேருந்து கிளாரினெட் அங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணோம். அதாவது ஃபுல்லாக பிளானிங்லாம் தப்பாக பண்ணோம். ஆனால் அந்த ஆன்லைன் ரெக்கார்டிங்லாம் யூஸ் பண்ணி ஒரு வழியாக அந்த சாங்ஸ்லாம் முடித்தோம். இப்போ வந்து அண்ணன் ஒரு பாடல் பர்ஃபார்மன்ஸோட அவருடைய ஒரு சின்ன பாடல் எழுதுனது வந்து கானா பாலா இவர் தான் எழுதியிருக்காரு. பாடலாசிரியர் இவர். பாடல் எனக்கு அட்டகத்தி தான் என்னுடைய திரைப்படத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய படம். ரஞ்சித் அண்ணனுடைய இயக்கத்தில் அண்ணனுடைய இசையில் ஸ்டுடியோகிரியின் ஞானவேல் ராஜா சார் தான் எனக்கு வந்து அது ஒரு டேர்னிங். அதே நேரத்தில் இந்த படத்தில் பாடல் எழுதி பாடுவதற்கு வாய்ப்பளித்த ஸ்டுடியோகிரி நிறுவனத்தாருக்கும் ரஞ்சித் அண்ணனுக்கும் சந்தோஷ் அண்ணனுக்கும், அட்டகத்தி திரைப்படத்தில் என்னுடைய பாடலை ஹிட் பண்ண என்னுடைய கவிஞர் கபிலன் அண்ணனுக்கு தான் நேரத்தில் நன்றி சொல்லணும். அவர் தான் சேர்த்து விட்டாருங்க. கபிலன் அண்ணன் 2 பாடல் எழுதியிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தில்.